வெயில் காலத்தில் குருவியின் ஐஸ் வீடு. காலையில 10 மணி. வெயில் பயங்கரமா இருந்துச்சு. ஜோடுவோட வீட்டுல ஏசி வேலை செய்யல. அதனால பன்னு அழுதுகிட்டு இருந்தான். அம்மா, என்னை தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருமா. இந்த வெயில்ல நான் தந்தூரி சிக்கன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன். பாரு, ஒரு பக்கம் புகையே வருது. டேய், ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி காய்கறி பழம் எல்லாம் வச்சிருக்கேன். இதுல உன்னை எங்க உட்கார வைக்க? கொஞ்சம் விசிறி எடுத்து விசிறிக்கோ. விசிறி எடுத்து வீசினாலும் காத்து வரலம்மா. வந்தாலும் நல்லா அனல் காத்தா வீசிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் தாமா வேணும். அப்பதான் சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சுவோட கையில ஒரு கொடை இருந்துச்சு. வெயில் தாங்க முடியாம வேக வேகமா அவ உள்ள வந்தா. அப்பா, என்ன சொட்டு இந்த வெயில். இந்த வெயிலால என் ₹1,00,000 ஃபேஷியல் கூட வீணா போச்சு. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கருப்பா இருக்கல. இந்த வெயில் என்ன இவ்வளவு கருப்பாக்கிடுச்சு. ஆண்டி, பொய் சொல்லாதீங்க. நீங்க எப்பவுமே பிளாக் தான். புதுசா ஒன்றும் பிளாக் ஆகல. முதல்ல எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. டேய் பன்னு, என்னோட அழகை பத்தியே கமெண்ட் பண்றியா? உன்னை என்ன பண்ற பாரு. அட, என்ன இது? துணியோட வீட்டு வாசல்ல வெள்ளைய ஏதோ வீடு மாதிரி இருக்கு. அது வீடுதான். துணி ஐஸ் ஃபேக்டரியில இருந்து ஐஸை வர வச்சு அதுல அழகா ஒரு வீட்டையும் கட்டி வச்சிருக்கா. அந்த வீட்டை பார்க்கும்போது தெரியுது நல்லா குளுகுளுன்னு இருக்குன்னு. வாவ், அப்படின்னா அது ஐஸ் வீடா? அப்போ சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா? நான் போய் நக்கி பாக்கட்டா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கும். நீ இருடா, எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னுட்டு. துணிக்கு அவ்வளோ அறிவு இருக்கா? ஐஸ்ல வீடெல்லாம் கட்டாளா? இப்பவே போய் எப்படி கட்டியிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. துணி கட்டியிருந்த அந்த ஐஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. பாவம் புஜ்ஜி அந்த குளிர் தாங்க முடியாம ஓரமா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ துணி மங்கி கேப்பு, ஸ்கார்ஃப் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தா. துணி கிட்ட புஜ்ஜி ரொம்பவும் கவலையா, ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப குளிருது அம்மா. ஐயோ, பல்லெல்லாம் ஓதருதம்மா. அப்போ துணிக்குருவி மங்கி கேப்பும் ஸ்கார்ஃபும் போட்டுக்கிட்டு, புஜ்ஜி, நான் தான் சொன்னல ஐஸ் வீடுக்குள்ள ரொம்ப குளிர் எடுக்கும் அப்படின்னு. போய் பெட்டியில வச்சிருக்கிற அந்த மங்கி கேப்பையும் ஸ்கார்ஃபையும் எடுத்து போட்டுக்கோ. அம்மா, வெளியில இப்படி வெயில் அடிக்குது. ஆனா நாம இந்த ஐஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு மங்கி கேப்பும் ஸ்கார்ஃபும் போட்டுக்கிட்டு இருக்கோம். யாராச்சும் பார்த்தா பைத்தியக்காரங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. வெளியில இருக்கிற வெயிலுக்கு இந்த குளிரே நல்லா இருக்கு. ஆனா உனக்கு ரொம்ப குளிருதுல. இரு, குளிர் காயறதுக்கு இங்க நான் நெருப்பு மூட்டுறேன். அம்மா, ஐஸ் வீட்ல நெருப்பு கொளுத்துனா ஐஸ் கரைஞ்சு போயிடாதா? சின்னதா நெருப்பு மூட்டுறமா, ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் அனலா இருக்கும், அவ்வளவுதான். துணி குளிர் காயதுக்காக நெருப்பு மூட்டுனா. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் குளிர் கம்மியா தெரிஞ்சுது. திடீர்னு எதிர்பாராத விதமா சிச்சு காக்கா அந்த ஐஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஹாய் துணி, ஹாய் புஜ்ஜி. என்ன, நீங்க மட்டும் ஐஸ் வீட்ல நல்லா குளுகுளுன்னு இருக்கீங்க, நாங்க மட்டும் வெளியில வெயில காயணுமா? உள்ள வந்த உடனே சிச்சு காக்காவோட உடம்புல சில்லுன்னு காத்து வந்து பட்டுச்சு. அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அட, என்ன துணி, இங்க இவ்வளவு குளிரா இருக்கு. ஏதோ ஊட்டில வீசுற மாதிரி சில்லுன்னு காத்து வீசுன்னு பார்த்தா இது டைரக்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சிச்சு, இது ஐஸ் வீடுல, இப்படி சில்லுன்னு தான் இருக்கும். அதனாலதான் நாங்க மங்கி கேப்பு ஸ்கார்ஃப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீயும் உன் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது போட்டுக்கிட்டு வா, இல்லனா கஷ்டம். அப்போ சிச்சு காக்காவுக்கு ஈகோ ஹர்ட் ஆச்சு. ஏனது ஸ்வெட்டரா? எனக்கா? எனக்கு எதுக்கு? என்னோட உடம்பு ரொம்ப ஹீட் உடம்பு. அதனால எனக்கு அந்த அளவுக்கு குளிராது. இந்த குளிரெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, சொல்ற பேச்சு கேளுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்க பாடி ஸ்டிக் ஆயிடும். நீங்க ஐஸ் கட்டி ஆயிடுவீங்க. அட, ஒன்னும் ஆகாது. ஆனா உங்களை அறிவாளிங்கன்னு நினைச்சேன். ஐஸ் வீட்ல யாராவது இப்படி குளிர் கையை நெருப்பு மூட்டுவாங்களா? அதை அணைச்சிடுங்க, எனக்கு இன்னும் குளிரா இருக்கணும். இந்த நெருப்பு அணைச்சிட்டா குளிர் தாங்க முடியாது சிச்சு. உனக்கு குளிர் எடுக்கலையா? சிச்சு காக்கா உண்மையிலே நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வெளியில பில்டப்புக்கு எனக்கு ஏன் குளிர போகுது, அதெல்லாம் ஒண்ணுல. எனக்கு இந்த குளிரெல்லாம் ரொம்ப 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 நார்மல். ஆனா நீ பேசும்போது உன் பல்லெல்லாம் கட் 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 கட்னு ஏன் அடிச்சுக்குது? அதுக்கு காரணம் இந்த குளிர் இல்ல டோனி. நான் ஒரு 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 ஆல்பம் சாங் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான். துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. சிச்சுவோட ஈகோவே இன்னைக்கு அவளுக்கு ஆபத்தா போக போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படியே ஒரு 20 நிமிஷம் போச்சு. சிச்சுவுக்கு ஈகோ அதனால வெளியில போக முடியல. அவன் ஸ்வெட்டரும் கொண்டு வரல. இன்னொரு பக்கம் துணியும் புஜ்ஜியும் ரெண்டு பேரும் சூடா டீ குடிக்கும் போது புஜ்ஜி சிச்சுவை பார்த்து, அம்மா, சிச்சு ஆண்டி எந்த சத்தமும் போடாம இருக்காங்க. ஒருவேளை தூங்கிட்டாங்களா? சிச்சு, ஏய் சிச்சு, கொஞ்சம் டீ குடிக்கிறியா?
சிச்சு காக்கா துணி கூப்பிட்டதுக்கு பேசவே இல்ல. அப்போ துணி பக்கத்துல போய் பார்த்தப்போ சிச்சு காக்கா ஒரு ஐஸ் ஸ்டாச்சு மாதிரி ஆயிருந்தா. அத பார்த்து துணி, ஐயோ புஜ்ஜி, இவ ஐஸ் கட்டியா மாறிட்டா, ஐஸ் ஸ்டாச்சு மாதிரி இருக்கா பாரு. அடியே சிச்சு, கண்ணை திறடி. அம்மா, இப்ப என்ன பண்றது? ஆண்டியை தூக்கிட்டு போய் வெளியே வெயில வச்சிடலாமா? இப்ப நேரா வெயில கொண்டு போய் வச்சா ஹீட் பட்ட உடனே அவ பாடி ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடும். மெதுவா கரைக்கணும். எப்படி? அப்பதான் திடீர்னு பன்னு கதவை திறந்துகிட்டு ஐஸ் வீட்டுக்குள்ள போனான். அவன் கையில ஒரு கிண்ணமும் இருந்துச்சு. ஆண்டி, நான் இந்த ஐஸ சாப்பிடலான்னு கடிச்சு பார்த்தனா, ஆனா கடிக்க முடியல. அதான் சரி, கொஞ்சம் இந்த கிண்ணத்துல ஐஸ் கொடுத்தீங்கன்னா ரஸ்னா போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பன்னு சிச்சுவை பார்த்து, அட என்ன ஆண்டி இது, பெங்குவின் ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்கீங்களா? அட இது பெங்குவின் மாதிரி இல்ல, நம்ம சிச்சு ஆண்டி மாதிரி இருக்கு. டேய் பன்னு, அது ஸ்டாச்சு இல்லடா, சிச்சு ஆண்டி தான். உள்ள வந்து குளிர் தாங்க முடியாம அவங்க ஐஸ் கட்டியா மாறிட்டாங்க. பன்னு அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, சிச்சு ஆண்டி, இப்ப நீங்க பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற ஐஸ் கேண்டி மாதிரி இருக்கீங்க. யாராவது ஒரு குச்சியை குத்தி கொடுத்தாங்கன்னா உங்களை நானே சாப்பிட்டுருவேன். சிரிக்காத பன்னு, அவளை மறுபடியும் நம்ம நார்மல் பண்ணணும், இல்ல உயிருக்கே ஆபத்து. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. பொதுவா நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆண்டியையும் டீஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்பவே வீட்டுக்கு போய் என்னோட சீக்ரெட் வெப்பனை கொண்டு வரேன். பன்னு வேகம் அவனுடைய வீட்டுக்கு போய் வரும்போது ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்துக்கிட்டு வந்தான். டே பன்னு, எதுக்குடா இந்த ஹேர் ட்ரையரு? இது நார்மல் ஹேர் ட்ரையர் இல்ல ஆண்டி, எங்க அம்மாது. இதுல இருந்து சூடா காத்து வரும். இத ஆன் பண்ணோம்னா வர சூடு காத்துக்கு சிச்சு ஆண்டி மேல இருக்கிற ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும்ல. சம்டைம்ஸ் என் அறிவை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா பன்னு, அந்த அனல் காத்துல ஒருவேளை ஆண்டி தீஞ்சு போயிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆபரேஷன் டீஃப்ராஸ்ட் ஸ்டார்ட். பன்னு அந்த ஹேர் ட்ரையரை ஆன் பண்ணான். ஆன் பண்ண உடனே நல்ல சூடான காத்து அதுல இருந்து வந்துச்சு. உடனே பன்னு அந்த சூடான காத்து வர ஹேர் ட்ரையரை சிச்சுவுக்கு பக்கத்துல வச்சான். பன்னு, கொஞ்சம் தள்ளி வைடா, அவர் ரெக்கையெல்லாம் எரிஞ்சிட போகுது. டைம் இல்ல ஆண்டி, இப்ப பாருங்க, இந்த பக்கம் ஐஸ் எல்லாமே கரைஞ்சு போச்சு. அப்படி கொஞ்ச நேரம் அவன் ஹீட்டா அந்த காத்து வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவோட தலையில இருக்கிற ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போச்சு. சிச்சுவால இப்பதான் கண்ணு சிமிட்ட முடிஞ்சது. அவளால இப்பதான் சுவாசிக்கவே முடிஞ்சது. குளிருது, சூடாவும் இருக்கு. பாத்தீங்களா ஆண்டி, என் ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு? இப்ப உடம்புக்கு இந்த காத்து காட்டுறேன். சிச்சு இப்போ பொழிச்சுக்கிட்டா. அவளுக்கு குளிர் தெரியல. ஆனா அந்த ஹேர் ட்ரையர் காத்து வீசினதுல அவன் மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அப்பாடா, ஐஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கு. பனு, நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம். ரொம்ப தேங்க்ஸ்டா என்ன காப்பாத்துனதுக்கு. அப்போ பன்னு பயந்து துணிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ஆண்டி, தூரத்துல இருந்து தேங்க்ஸ் சொல்லுங்க ஆண்டி. உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டா அவ்வளவு பயப்படுற? சிச்சு ஆண்டினா உனக்கு பிடிக்கும்ல. ஆண்டி, நீங்க ஒரு தடவை கண்ணாடி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். துணி உடனே அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்குள்ள போய் கண்ணாடியை கொண்டு வந்து கொடுத்தா. அந்த கண்ணாடியில சிச்சு அவளுடைய முகத்தை பார்த்த உடனே அவளே ரொம்பவும் பயந்துட்டா. ஐயோ, என்ன இது? யார் இந்த ராட்சசி? யார் இந்த பேயே? என்னோட காஸ்ட்லி ஃபேஷியல், என்னோட காஸ்ட்லி கண்மை. டே பன்னோ, என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லாம் இப்படி உருகி போயிடுச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. ஆண்டி, நான் கரைய வச்சது ஐஸ் தான். ஆனா உள்ள மேக்கப் கரையும்னு யாரு கண்டா? இந்த ஐஸ் வீட்ல உங்களை யார் இப்படி மேக்கப் போட்டுக்க சொன்னது? நான் போடுவேண்டா. இப்ப இப்படியே வெளியில போனா ஊஜனங்க என்ன கல்லாலேயே அடிப்பாங்களே, நான் செத்தே போயிடுவேனே. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல யாரும் கவனிக்காத விஷயம் என்னன்னா, பன்னு சிச்சு சரியானதுக்கு அப்புறமா அந்த ஹேர் ட்ரையரை ஆஃப் பண்ண மறந்துட்டான். அதுல இருந்து சூடா வர காத்து நேரா அந்த ஐஸ் வீட்டு மேல பட்டு பட் 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 பட்டுன்னு ஐஸ் உருகி தண்ணி விழ ஆரம்பிச்சது. ஐயோ, மழையா அப்படின்னு துணி கேட்டப்போ, ஆண்டி, மழை இல்ல, அந்த ஹேர் ட்ரையர்ல இருந்து ஹீட் காத்து வருதுல்ல, அதான் இந்த ஐஸ் வீடை கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா, அந்த செவரை பாருமா, பாதி கரைஞ்சிடுச்சு. வீடு இடிஞ்சு விழ போகுதுமா. ஐயோ, வீடு இடிஞ்சு விழுந்தா இந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் எங்கடா போக முடியும்? திடீர்னு அந்த ஐஸ் வீடு கரைஞ்சி விழுந்துருச்சு. வெளியில இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்னட்டு நீ இந்த சம்மர்ல எல்லாரும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா சூப்பரா தான் இருக்கு. துணி ரொம்ப கோவமா, எல்லாம் இந்த பன்னுவால தான். ஹேர் ட்ரையரை வச்சு என்னோட ஐஸ் கட்டி வீட இப்படி ஐஸ் தண்ணி ஆக்கிட்டானே.
நான் காப்பாத்த தானே ஆண்டி ட்ரை பண்ணேன். ஹேர் ட்ரையர்ல வர அனல் காத்துக்கு ஐஸ் கரைஞ்சு போகாம அப்படியே ஐஸ் கட்டியாவே இருக்குமா? என் மேக்கப் போச்சு, என் அழகு போச்சு. இப்ப இந்த ஃபேஸோட என் வீட்டுக்கு நான் எப்படி போறது? மகிக்கழகு அங்க வந்து சிச்சுவை பார்த்து பயந்தே போச்சு. அட, எந்த ஊரு பேய்டி நீ? எதுக்குடி எங்க ஊருக்கு வந்திருக்க? டேய், அந்த கன்னை எடுத்துக்கிட்டு வாங்கடா. ஐயோ, நான் பேய் இல்ல, நான் உங்க ஃபேவரட் சிச்சு. எல்லாரும் சிச்சுவோட ஃபேஸை பார்த்து வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சாங்க. ஆனா பாவம் சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. படகுல பறவைங்களோட வீடு. கிராமத்துல எல்லா பறவைகளும் அவங்கவுங்க சின்ன சின்ன வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷங்களோட உலகத்துல வர மாற்றத்தை பார்த்ததுமே சிச்சு காக்காவுக்கு பேராசை வந்துச்சு. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஊருக்கு நடுவுல எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. நண்பர்களா, பறவைங்களா, நம்ம இந்த பழைய காலத்து குடிசை வீட்ல, மண் வீட்ல எப்படி இருக்கிறது? சிட்டில எல்லாம் பறவைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? பெரிய பங்களால, ஸ்விம்மிங் பூல்ல, நல்லா ஏசி ரூம்ல சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே சிச்சு, அப்ப நம்மளுக்கு எதுக்காக அந்த மாதிரி வீடு இல்ல? அதுக்குதான் நான் உங்களுக்கு பம்பர் ஆஃபரை கொண்டு வந்திருக்கேன். சிட்டில இருந்து நம்ம ஊருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்மளுக்கு அபார்ட்மெண்ட்டை கட்டி கொடுக்கறாங்களா? அபார்ட்மெண்டா? இவ்வளவு சின்ன இடத்துல அபார்ட்மெண்ட்டை எப்படி கட்டி கொடுப்பாங்க சிச்சு? அதுதான் துணி மேஜிக்கு. நம்ம எல்லாரோட இடத்த ஒன்னா சேர்த்து அதுல அவங்க பெரிய காம்ப்ளெக்ஸ கட்ட போறாங்களா? அந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு டபுள் பெட்ரூம் கட்டி கொடுத்து கையில அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்களா? மகிக்கழுகு யோசிச்சு பார்த்து, என்னது, ஃப்ரீயா வீடு கட்டி கொடுக்கறது இல்லாம கையில காசா? நல்லா இருக்கே, நம்மளோட சொந்த வீடு குடிசங்களாச்சே, இது புதுசா இருக்கே. யோ மகி, நீங்க பழைய காலத்துல இருக்கீங்க. இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் தான். ஒரு சைன் போட்டா போதும், நாளைக்கே நம்மளுக்கு புதுசு புதுசா வீடு கிடைக்கும். மழை வந்தா நம்மளோட கூடு குடிசலு விழுந்து போவோன்ற கவலை இல்ல. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு ஏசி ரூம் வேணும், ஸ்விம்மிங் பூல் வேணும். நீ சைன் போடுமா, நம்மளுக்கு சீக்கிரமா வீடு கொடுப்பாங்க. என்னோட வீடு பழசா இருக்கு, ரிப்பேரி பண்ண கூட கையில காசு இல்ல. புதுசா கட்டி கொடுக்கறேன்னு சொல்லும் போது கவலை என்ன? நான் ரெடி சிச்சு. சிச்சு, என்கிட்ட இருக்கிற வீடு எங்க தாத்தா காலத்துது. அதை கொடுக்கணும்னா கஷ்டமா இருக்கு. இங்க பாரு துணி, நீ சென்டிமெண்ட்ல வாழாத, நம்ம புஜ்ஜியோட வாழ்க்கைய பாரு. நீ எதேதோ யோசிக்கிற. இங்க பாரு, நாளைக்கு ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. சைன் போட்டு கொடுத்தா போதும், மறுநாளே வீட்டை கட்டி கொடுப்பாங்க. சிச்சுவோட பேச்சுல எல்லாருமே மயங்கிட்டாங்க. பேராசை நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஆசை அவங்கள மாத்துச்சு. அடுத்த நாள் சிச்சு காக்கா சில கழுகுகளை கூட கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அவங்க கிட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சு. இங்க பாருங்க சார், இந்த இடத்துக்கு இவங்க தான் முதலாளிங்க. நீங்க சைன் போட்டுக்குங்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. சிச்சு, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் கவலை இல்ல. வாங்க வாங்க, எல்லாரும் வந்து சைன் பண்ணுங்க. சோட்டு கிளி சைன் போட்டு, சார், எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வீட்டை கட்டி கொடுங்க. எனக்கு கிச்சன் பக்கத்துலயே பெட்ரூம் வேணும். துணி கொஞ்சம் பயந்துகிட்டே சைன் போட்டா. என் குடிசை விடு, என் கை விட்டு போதா? சரி, எல்லாமே என் புஜ்ஜிக்காக தான். எல்லாருமே அவங்கவுங்க இடத்த அந்த ஏஜென்சிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. சிச்சு காக்கா அந்த பேப்பர் எல்லாத்தையுமே அந்த ஏஜென்சிக்கு கொடுத்து அவங்க கொடுத்த ஒரு பண மூட்டைய வாங்கிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல நம்ம கோடீஸ்வரங்க. இப்ப இந்த பணம் என்கிட்ட இருக்கு. நான் பட்டணத்துக்கு போய் பேங்க்ல எல்லார் பேர்லயும் பணத்தை டெபாசிட் பண்ணிடுறேன். இந்த வீட்டை காலி பண்ணுங்க. என்னது, இவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணணுமா? அப்புறம் எங்க போறது? அந்த ஆத்தங்கர ஓரத்துல ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு அடியில தங்கி படுத்துக்குங்க. டெம்பரரியா டென்ட்டை கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புது வீடை கட்டிக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு ஊர் இலையில இருக்கிற மரத்துக்கு கீழே போயிட்டாங்க. சிச்சு காக்கா பணமூட்டையும் எடுத்துக்கிட்டு புள்ள சின்னவையும் கூட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டா. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. பாவம் பறவைங்க எல்லாரும் மரத்துக்கு கீழே குளிர்ல நடுங்கிக்கிட்டு வெயில்ல காஞ்சிக்கிட்டு கொசு கடியில ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சுவுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. துணி, சிச்சு டவுனுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு, கம்பெனிக்காரங்களும் வரல, நம்மளுக்கு ஷெட் வீட்டையும் கட்டி கொடுக்கல. ஆமா சோட்டு, எனக்கும் ஏனோ ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு காசு எடுத்துட்டு போன சிச்சு திரும்பி வரலையே. நான் பட்டணத்துக்கு போய் அந்த கம்பெனிக்காரங்க இருக்காங்களா இல்லையான்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். மகிக்கழுகு காலையில போய் சாயந்தர நேரம் திரும்பி வந்துச்சு. அதோட முகம் வாடி போச்சு. பெரியம்மா, நம்ம வீட எப்ப கட்ட போறாங்க? எப்ப நம்ம ஏசி வீட்டுக்கு போவோம்? மகிக்கழுகு அழுதுகிட்டே, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிட்டோம். எந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களும் இங்க வரல. சிச்சு நம்ம இடத்த யாரோ ஃபேக்டரிக்காரங்களுக்கு வித்துட்டு காசை வாங்கிக்கிச்சு. அந்த ஃபேக்டரிக்காரங்க கிட்ட நம்ம எல்லாரும் சைன் போட்டு கொடுத்துருக்கோம்.
இனிமே இந்த வீடு நம்மளுக்கு சொந்தம் இல்ல. நம்ம பணத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு சிச்சு ஓடி போயிட்டா. எல்லாருமே அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க. என்னோட வீடு போச்சா? என்னோட தாத்தா கட்டின வீடு, என் பொண்ணு புஜ்ஜிய இனிமே நான் எந்த வீட்ல வச்சு காப்பாத்த போறேன்னு தெரியலையே. சிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் நம்புனா எங்க கழுத்தை அறுக்கறியா? நீ புழு தள்ளிதான் சாக போற. அம்மா, நம்மளுக்கு ஏசி ரூம் இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்ல, இப்ப சாப்பாடும் இல்ல. நம்ம பிச்சைக்காரங்களா? பண்ணு அழுதுகிட்டு இருந்தா பிரச்சனை தீராதுடா. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாருமே கவலையோட மரத்துக்கு கீழே படுத்து தூங்குனாங்க. அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்போ அவங்களுக்கு தூங்க கூட இடம் இல்ல. அடுத்த நாள் காலையில மழை நின்று போச்சு. ஆனா ஆத்தோட தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வந்துருச்சு. அத பார்த்து பெரியவங்க எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி பண்ண 2 பேரும் ஆத்தங்கரையோரமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பாத்தியா? நம்மளோட பழைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டாங்க. அங்க இப்போ தண்ணி தான் இருக்கு. இப்ப நம்ம எங்க வீட கட்டிக்கிறது? ஆமாண்டா பண்ணு, கீழே நிலத்துல வீடு கட்டலானா நம்மளுக்கு பூமி இல்ல. ஏதாவது மரத்துல கட்டிக்கலானா அது எப்போ கட் பண்ணி போடுவாங்கன்னு தெரியல. அப்பதான் தண்ணியில ஒரு பலகை அடிச்சுக்கிட்டு வந்துச்சு. அதுக்கு மேல ஒரு தவக்கல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பலகை அங்க இங்கன்னு அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, ஒளிய தண்ணியில முழுகல. ஏய் புஜ்ஜி, அங்க பாத்தியா? அந்த கப்ப மரத்தோட செக்க மேலதான் தண்ணிக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த தண்ணியில முழுகல. இப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னடா பண்ணோம்? நம்ம நிலத்துல வீடு கட்டணும்னா நம்மளுக்கு பர்மிஷன் தேவை, இடமும் தேவை. ஆனா தண்ணிக்குள்ள கட்டுனா அதான் கேரளத்துல போட் வீடுன்னு சொல்றாங்கல்ல, அங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்களாம். டே பண்ணு, நல்ல ஐடியா கொடுத்தடா. நீ சொன்ன மாதிரி நம்ம தண்ணில வீடு கட்ட யாருகிட்டயும் பர்மிஷன் வாங்க தேவையில்ல. தண்ணில அடிச்சுக்கிட்டு போக மாட்டோம், தண்ணி மேல தேங்கிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை நம்மளுக்கு எதிரிங்க வந்தா கூட நம்ம இடத்த வேற பக்கம் மாத்தலாம். வாட, அம்மா கிட்ட சொல்லலாம். பசங்க 2 பேரும் உடனே பெரியவங்க கிட்ட போய், அம்மா அம்மா எந்திரிங்க, யாருமே அழுவாதீங்க. இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ரோட்டு மேல நிக்கிறது வேண்டாம், தண்ணில வீட்டை கட்டிக்கலாம். என்னது, தண்ணிக்குள்ள வீடா? டேய், எனக்கு நீச்சல் தெரியாதுடா. ஆண்டி, இல்ல ஆண்டி, நம்ம தண்ணிக்குள்ள வீட்டை கட்டிக்கலாம். அப்படின்னா படகுல வீட்டை கட்டிக்கலாம். கேரளால இப்படிதான் படகுல வீட்டை கட்டிக்கிட்டு எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. படகு மேல வீடா? அது நிக்குமா புஜ்ஜி? காத்துக்கு விழுந்துராதா? மகிக்கழகு யோசிச்சு, துணி அந்த மாதிரி எல்லாம் விழுகாது, எனக்கும் தெரியும். கேரளால மனுஷங்க படகு மேல வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. நம்மளும் மூங்கில் கட்டைங்கில மரத்தால தண்ணி மேல நம்ம ஒரு படகு வீட்டை கட்டலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல கட்டிக்கிட்டா அது ஒரு ஃப்ளோட்டிங் வில்லேஜா மாறும். மகி சொன்னாங்கன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும். இன்னும் நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா போலாம். கவலைப்படாதீங்க, நம்ம படகுல வீடு கட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நல்லபடியா டெய்லி மீனை பிடிச்சி நான்வெஜ்ஜா சாப்பிடலாம். ஐயோ பாலா போனவன, சாப்பாடு தான் இவந்து. சரி ஆச்சி, வாங்க போலாம். எல்லாரும் சோகத்தை மறந்து வேலைய ஆரம்பிச்சாங்க. காட்டுக்கு போய் மூங்கில் கொண்டு வந்தாங்க. ஆத்தங்கரையோரமா ஒதுங்கி இருக்கிற படகை கொண்டு வந்தாங்க. துணிக்குருவி ஒரு படகுல அழகான ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா. சோட்டுக்கிளி 2 படகு சேர்த்து கொஞ்சம் பெரிய வீடா கட்டினா, தன்னுடைய புள்ள பனுக்காகவும் சேர்த்து. மகிக்கழகு ஒரு உயரமான வீட்டை ஒரு அழகான படகுல கட்டிக்கிச்சு. நம்ம வீட்டுக்கு ஜன்னல வைங்க, நான் ஜன்னல்ல இருந்து மீனுக்கு ஆய் சொல்லணும், எல்லாத்தையும் பார்க்கணும். கட்டுறதெல்லாம் கட்டலாம், முதல்ல கட்டியா கட்டு. பறவைங்க எல்லாரும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு அழகா தண்ணியில மிதக்கிற படகு வீட கட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பெயிண்டும் அடிச்சாங்க. பார்க்க வீடுங்க எல்லாமே அழகா இருந்துச்சு. புஜ்ஜி, பாத்தியா? சிச்சு நம்மள நடு ரோட்ல நிக்க வச்சாலும் நம்ம புத்திசாலியா படகுல தண்ணி மேல வீட்டை கட்டியிருக்கோம். இது நம்மளோட பழைய வீடோட அழகா இருக்கு. ஆமாமா, இங்க கொசுங்க கூட இல்ல, நல்லா காத்து வருது. பன்னுக்கிளி ஜன்னல் வழியா தண்ணிய பார்த்து, அச்சோட்டம்மா, அங்க பாருங்க மீன் எகுறுது. அந்த மீனை பிடிச்சி எனக்கு குழம்பு வச்சு கொடுங்க. இன்னைக்கு தானே வீட்டுக்குள்ள வந்தோம், இன்னைக்கே நான்வெஜ் சமைக்கணுமா? சரி, இன்னைக்கு நம்மளுக்கு பண்டிகை. இன்னொரு பக்கம் சிட்டியில சிச்சுவோட நிலைமை ரொம்ப மோசமா மாறுச்சு. அவ கையில இருந்த பணம் எல்லாம் செலவாச்சு. மிச்சம் இருந்த பணத்தை திருடனுங்க திருடிட்டானுங்க. எனக்கு இந்த சிட்டி பிடிக்கல, நம்ம கிராமத்துக்கே திரும்பி போயிடலாம். அங்க எல்லாரும் நம்ம ஜனங்க இருக்காங்க, சேர்த்துக்குவாங்க. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, போலாண்டா, ஆனா அவங்க நம்மள ஏத்துக்குவாங்களா? நான் தான் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேனே. அம்மா அப்படி சொல்லாதீங்க, அவங்க நல்லவங்க, கண்டிப்பா நம்மள ஏத்துக்குவாங்க. சிச்சு சின்னும் 2 பேருமே ஊருக்கு வந்தாங்க.
ஆத்துல மிதந்துகிட்டு இருக்கிற அழகான வீடுங்களை அவங்க பார்த்தாங்க. அட இது என்ன தண்ணி மேல வீடு? அது துணி வீடா? பார்க்க துணி மாதிரியே இருக்கு. சிச்சு காக்கா பறந்து பக்கத்துல போச்சு. அங்க எல்லாருமே வெளியில உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா அதை பார்த்து அழுதுகிட்டே, துணி, மகி, சோட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களை ஏமாத்திட்டேன். அதுக்குதான் அந்த கடவுள் என்ன தண்டிச்சிட்டான். என் கையில இருக்கிற காசெல்லாம் திருடு போயிருச்சு. நான் அனாதையா ஆயிட்டேன். சோட்டு கோவமா, இதுக்கு உன்னை சேர்த்துக்கணும், எங்களை ரோட்டு மேல நிக்க வச்சியே, அதுக்கு உனக்கு நாங்க வரவேற்கணுமா? போய் இங்க இருந்து. சோட்டு அப்படியெல்லாம் சொல்லாத. பாவம் சிச்சு செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு வந்திருக்கான். நம்மள விட்டா சிச்சுக்கு யாரு இருக்கா? சிச்சுவை ஏத்துக்கலாம். துணி சொன்னது கூட சரிதான். ஆனா சிச்சு, உனக்கு ஒரு கண்டிஷன். உனக்கு எங்களை மாதிரி படகு இல்ல. நீ ஒரு சின்ன தோணியில தான் வீட்டை கட்டிக்கணும். எங்க நம்பிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் உன் வீடு அதுதான். பரவாயில்லங்க மகி, உங்க கூட இருக்கேனே, எனக்கு அதுவே போதும். டீ, பட்டணத்துல இருந்து சிட்டி ஸ்நாக்ஸ கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லடா பன்னு, வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல ஆண்டி, வாங்க, எங்க வீட்ல மீன் குழம்பு இருக்கு, உங்களுக்கு கொடுக்கறேன். அப்படி எல்லாரும் சிச்சு காக்காவை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. சிச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். பறவைங்க எல்லாருமே அவங்க கட்டிக்கிட்ட படகு வீட்டுல புதுசா ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.